டெல்லிக்கு ஓடோடி போய் அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அவர்கிட்ட மனுவாக கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு வந்திருந்த பிரதமர் மோடி அவர்களை ஏன் சந்திக்க போகல? இப்போ ஒரு ப்ரோட்டோகால் எப்படின்னா, ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ வராங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அமைச்சர் மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு போடுவாங்க. போலீஸ் கிளீஸ் பந்தோபஸ்து டிஐஜி டிஜிபி பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமன் மேன் மாதிரி. அதில் தங்கம் தென்னரசு இருந்தார். தங்கம் தென்னரசு மீறி எப்படிங்க அவரால் பார்க்க முடியும்? இவங்க ரெண்டு பேரையும் தமிழ்நாட்டு அரசியலில் கவனிச்சுக்க போகிறது நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் தான். நம்ம எதுக்கு தலையிட்டு அனாவசியமாக வம்பா விலைக்கு வாங்கணும் அப்படின்னு விட்டு போயிடலாம். நிர்மலா சீதாராமனிடம் செங்கோட்டையன் அவர்கள் பேசியது என்ன சார்? நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் சொன்னாங்களாம், ரெடியாக இருங்க, அவர் ரொம்ப இடக்கு மடக்காக பண்ணார்னா அதிமுக தூக்கி உங்கள் கையில் கொடுத்துறோம், நீங்கள் பொது செயலராக வந்துருங்க, மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஆகிறோம். அண்ணாமலை பிரதமர் கூட ஆகலாம் அப்படிங்கிற ரீதியில் பேசியிருக்கிறார் பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள். அமெரிக்க ஜனாதிபதி விட்டீங்களே, அது சொல்லுங்க, அமெரிக்க ஜனாதிபதி ஆவாரா அண்ணாமலை? சரியா வருது, கரெக்டாக வருது. அமெரிக்க ஜனாதிபதி ஆவாரா அண்ணாமலை? வருது. மக்கள் நலனுக்காக டெல்லிக்கு ஓடோடி போய் அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அவர்கிட்ட மனுவாக கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு வந்திருந்த பிரதமர் மோடி அவர்களை ஏன் சந்திக்க போகல? இதனுடைய பின்னணி என்ன? பிரதமரோட விசிட் பார்த்தீங்கன்னா, நேர விமானத்துலேருந்து கொலம்போலேருந்து ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் இறங்குறார். இறங்கிட்டு நேர ராமநாதசாமி கோயிலுக்கு போகிறார். அந்த பார்வையிடுறார், பாம்பன் பாலத்தை. ராமநாத கோயில் போகிறார். ராமநாத கோயில் மட்டும் மீட்டிங்கில் டெல்லிக்கு போயிடுறார். ஒதுங்கிடம் எதுவும் இல்லை. இப்போ ஏர்போர்ட்டில் வந்தாருன்னா ஒரு விஐபி லவுஞ்ச் இருக்கும், ரெண்டு பேர் உட்காந்து பேசலாம். இன்ஃபேக்ட் யாரும் சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் காஃபி சாப்பிட கூட டைம் இல்லைன்னாங்க. நேற்று வந்த பொழுது எங்கேயுமே அவரால் தனி அறையிலோ தனியாக இருக்க முடியல. ஹெலிகாப்டரில் இறங்குறாரு, நேர கோயிலுக்கு போகிறாரு, வெளியில் இருக்க தலைவர்லாம் பார்த்து வணக்கம் சொல்கிறாரு. ஹெலிபேடில் ராஜா, அண்ணாமலை, தலைவர்லாம் வணக்கம், சக்கரவர்த்தி அவங்களாம் பார்த்து கும்பிட்டு போடுறாரு. அப்புறம் நேரம் போயிடுறாரு காரில். ஸோ தனியாக சந்தித்து உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தடவை இல்லை. அதெல்லாம் பிஎம் சொன்னாரா, நான் தமிழ்நாடு அரசியலில் டைரெக்டாக ஈடுபட விரும்பலை, நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவை கவனிச்சுப்பாங்க, என்னை பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் ஒன்றும் டீல் பண்ண போகிறது இல்லை, அவங்ககிட்ட டெலிகேட் பண்ணியாச்சு, அவங்களே டீல் பண்ண சொல்லிக்கணும். அண்ணாமலைட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தார், கவர்னர் ரவிகிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தார், அது மட்டும் எனக்கு தெரியும். மீதியை என்ன பண்ணீங்க? எப்படி இருந்தாலும் ஓப்பனாக இருக்கிறதுனால. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமரோட மினிஸ்டர் இன் வெயிட்டிங் தங்கம் தென்னரசு கூட இருந்திருக்கார். எப்போ ஒரு ப்ரோட்டோகால் எப்படின்னா, ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ வராங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அமைச்சர் மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு போடுவாங்க. ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கூட அவருக்கு வேணுங்கிற லோக்கல் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு, போலீஸ் கிளீஸ் பந்தோபஸ்து டிஐஜி டிஜிபி பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்ட், ஒரு மாதிரி ஒரு காமன் மேன் மாதிரி. அதில் தங்கம் தென்னரசு இருந்தார். தங்கம் தென்னரசு மீறி எப்படிங்க அவரால் பார்க்க முடியும்? இவங்க ரெண்டு பேரையும் அவரால் கூடயே இருக்காரு மினிஸ்டர் வெயிட்டிங்னு. அது இல்லாமல் ஒரு தனியாக ரூம்குள்ளேயோ ஆஃபீஸ்குள்ளேயோ எங்கேயுமே போகிறதுக்கான வழி இல்லை. ஆகவே மோடியோட கூற்று பிரகாரம் தமிழ்நாட்டு அரசியலில் கவனிச்சுக்க போகிறது நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் தான். நம்ம எதுக்கு தலையிட்டு அனாவசியமாக வம்பா விலைக்கு வாங்கணும் அப்படின்னு விட்டு போயிடலாம். அது இல்லாமல் தனியாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு எந்த வாய்ப்புமே மோடிக்கு இல்லை. இந்த தடவை ராமேஸ்வரத்தில் இருந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸில் நேராக 2 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார். அதனால தான் டைம் இல்லாமல் போயிருக்கலாம், இடமும் இல்லாமல் போயிருக்கலாம். ஏன்னா ஒரு 2 பேர் பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 சவுத்துக்குள்ளே பேச முடியும், வெளியில் உட்காந்து ஓப்பனாக பேச முடியாது. அதனால் அந்த காரணத்தினாலே பேசப்படவில்லை. என்னமோ 10ஆம் தேதி அமித்ஷா சென்னைக்கு வரதா கேள்விப்பட்டேன். வந்தாருன்னா இங்கே உட்காந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணி அப்போ எல்லா கூட்டணியை முடிவு பண்ணுறதுக்கான அமித்ஷா ரொம்ப இறங்கிட்டார், கோதாவில் குதிச்சிட்டார். இப்போ சொல்கிறார், ஐம் தேர் இந்த ரேஸ்ன்ட்டாராம். கோதாவில் குதித்து எப்படியாவது கூட்டணியை சரி பண்ண வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு ஒரு 2 நாள் தங்கி எடப்பாடியை பிடிச்சி உட்கார வச்சு, எடப்பாடி மட்டும் இல்லை, பிரேமலதா, சீமான், முடிஞ்சா விஜய் எல்லாரும் ரவுண்டு கட்டி இந்த வரப்போகிற 10 நாட்கள் தான் தமிழ்நாடு அரசியலோட தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய நாட்களாக நான் கருதுறேன். விஜய் கொள்கை எதிரியா பாஜகவை அடிக்கிறாரு, அரசியல் எதிரியா இங்க தமிழ்நாட்டில் எனக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் எப்படி பாஜக கூட்டணிகள் வைக்குமாவாரு? அமித்ஷா அழைப்பை ஏற்று அவர் எப்படி போய் சந்திப்பார்? நல்ல கேள்வி. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் என்ன சாதிச்சாருன்னு ஒண்ணுமே சாதிக்கல. அவர் நல்ல அட்வைசர்ஸ் இல்லையோ என்னவோ தெரியல, பணியவர் விட்டு இன்னும் வெளியில வர முடியல அவரால். ஏதோ அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் இப்போ பார்த்துட்டு வந்தார், பரந்தூர் போயிட்டு வந்தார். விஜய் அரசியல் பண்ண போராட்டம் பண்ணுங்க, நடைபயணம் போகணும்,
வாசல்ல இறங்கி ரோட்ல இறங்கி சண்டை போடணும். இல்ல இப்போ அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர்ல இருந்து பல்வேறு மாவட்ட நிர்வாகி எல்லாருமே வகுப்புக்கு எதிராலாம் வந்து போராடிட்டு இருந்தாங்க. விஜய் என்ன பண்ணாரு? விஜய் என்ற தனி மனிதர் அவருடைய பாப்புலாரிட்டியை வச்சு அதை பயன்படுத்தி மக்களிடம் என்ன செய்தியை கொண்டு சென்றார். நீ இப்போ டீ கல்லுப்பட்டியில் இருக்கணும் ட்விட்டர் படிக்கணும்னா டீ கல்லுப்பட்டிக்கு ட்விட்டருக்கு என்ன சம்பந்தம்? அதே நீங்கள் படிச்சீங்கன்னா தினத்தந்தியோ தினமலரில் வந்தால் அவன் தெரிஞ்சுப்பான். ஒவ்வொரு டிவியில் வந்தால் பார்ப்பான், விஜய் போராட்டம் பண்ணுறாருப்பா. ஒன்றும் வேணாம், சிம்பிள். போராடும் தமிழக அரசு ஊழியர்கள் பக்கம் நின்னாரா? நிக்கல. போராடும் தமிழக அரசு ஆசிரியர்கள் பக்கம் நின்னாரா? நிக்கல. போராடும் போக்குவரத்து தொழிலாளர் பக்கம் நின்னாரா? நிக்கல. அப்ப என்ன எதிர்கட்சி நடத்துறீங்க? இன்னொரு என்ன பண்ணோம்? அவங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது நீங்க போய் டைரக்டா கார் எடுத்து போய் இறங்கி நடுவில் உட்காந்துட்டு உங்க கூட நான் இருக்கேங்க. அப்ப ரெண்டு நடக்கும். அவர் விஜய் அரசியலில் தீவிரமா இறங்கிட்டான்ற நியூஸ் வெளில போகும். ரெண்டாவது உங்களுக்கு ஓட்டு அவங்க கிட்டே அது வரும். ஏன்னா எந்த கட்சியும் இது வரைக்கும் அவங்களை ஆதரிச்சா தெரியல. அதிமுக ஏன் ஆதரிக்காதுன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க போய் நின்னீங்கன்னா ஆசிரியர்கள், தமிழக அரசு ஊழியர்கள் எல்லாருமே எங்களுக்கு பழைய பென்ஷன் அக்ரிமெண்ட் கொடுக்கலான்னு கேட்பாங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சியில் வந்து உட்காந்து 26லன்னா அக்ரிமெண்ட் கொடுக்கறத அவங்ககிட்ட பணம் கிடையாது. ஸோ ஓடி ஒளிகிறாங்க அதிமுக. தமிழக அரசு ஊழியர்களிடமோ ஆசிரியர்களிடமோ பார்க்காம அதிமுக ஓடி வளையுது. பிஜேபிக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுருச்சு. வேற எந்த கட்சி மீறி காங்கிரஸ் விசிகெல்லாம் ஆளும் கட்சியோட ஜால்ரா, அது எந்த பக்கம் போகாது. விஜய் மட்டும்தான் அங்கே போய் இறங்கினாருன்னா அரசியல் பண்ண முடியும். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், அது விஜய் பண்ண மாட்டேங்கிறார். இறங்கி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும், உங்களுக்கு ஒரு பலம் வரும். இப்போ நீங்கள் இப்போ எப்போ பையன் உங்கள் ஏரியாவை விட்டு வெளியில் வந்து அரசியல் பண்ணுறீங்களோ ட்விட்டரில் அரசியல் பண்ண முடியாதுங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவாரா? ஏன்னா அவர் அரசியலை வந்து பார்ட் டைமாக எடுத்துக்கிறார், ஃபுல் டைமாக எடுத்துக்கல. புஷியானந்த் போராட்டம் பண்ணாலும் புஷியானந்த் நல்ல பேர், நீங்கள் போராட்டம் பண்ணால் உங்களுக்கு நல்ல பேர். புஷியானந்த் பண்ணாங்க இருந்தாலும் விஜய்க்கு பேர் வருமானம் வராது. நீங்கள் இறங்கி நடக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் சாப்பிடணும், பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட முடியாது. நம்ம இறங்கி போராடுறோம். விஜய் வந்து எப்படியாவது பணியாளர் விட்டு வெளியில் டெய்லி வந்து மக்களை சந்தித்து போராட்டம் நடத்தி நீங்கள் இப்போ இது வாய்ப்பில் செக்யூரிட்டி வேறு வந்துடுது. ஸோ மக்களிடம் நீங்கள் தனிமைப்படுத்த போறீங்க, அது தவறுன்னு நான் சொல்கிறேன். நிர்மலா சீதாராமனிடம் செங்கோட்டையன் அவர்கள் பேசியது என்ன சார்? அது தொடர்ந்து பல யூகங்களாக பல்வேறு கருத்துக்கள் நிலை வந்துக்கிட்டே இருக்குல்ல. இல்லை, எனக்கும் ஆத்தென்டிக்காக ஒன்றும் கிடைக்கல. பட் நான் கட்சியில் 2 கட்சியிலையும் பேசினேன். என்னோட நண்பர்கள் வழியாக ஒரு கிடைச்ச ஒரு பேச்சின் சாராம்சம்னா, நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் சொன்னாங்களாம், ரெடியாக இருங்க, அவர் ரொம்ப இடக்கு முடக்கா பண்ணார்னா அதிமுக தூக்கி உங்கள் கையில் கொடுத்துறோம், நீங்கள் பொதுச் செயலராக வந்துடுங்க, மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஆகிறோம். ஏன்னா நீங்கள் வரத, செங்கோட்டையன் வரத சசிகலா எதிர்க்க மாட்டாங்க, ஓபிஎஸ் எதிர்க்க மாட்டார், டிடி தினகரன் எதிர்க்க மாட்டார். அப்புறம் வேற என்ன உங்களுக்கு? எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் செங்கோட்டையனோட நெருங்கிய நண்பர்கள். அவங்களுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்தவர் செங்கோட்டையன். ஒன்று மறந்துட்டீங்க, செங்கோட்டையன் அதிமுக இருக்கிற முழு பழம்பெரும் அரசியல்வாதி அவர் தான். இப்போ 1972 இருக்கார். எவ்வளோ வருஷம் கணக்கு பண்ணி, எவ்வளோ வருஷம் ஆச்சு பண்ணுறாங்க? 56, 55, 60 வருஷம் போகுது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை, ஆனால் செங்கோட்டையனுக்கு ஒரு தைரியமாக இறங்கி போராடக்கூடிய தைரியம், தைரியம் அவர்கிட்ட இல்லை. அதுதான் நிர்மலா சீதாராமன் தூண்டி விடுறாங்க. நீங்கள் இறங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் இறங்குங்க, எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வாங்க, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க போதும். ஏன்னா போராட்ட குணமுடையவர் இந்த மாதிரி செயலுக்கு தயாராக இருக்கணும். செங்கோட்டையன் போராட்ட மாதிரி உணர்ச்சி பட்டு பேசுறது, அவர் ரொம்ப சாஃப்ட் அரசியல்வாதி, ரொம்ப அமைதியானவர், ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டார், எல்லாரும் மரியாதை கொடுப்பார், யாரையும் திட்ட மாட்டார். செங்கோட்டையன் ஏதாவது மீட்டிங்கில் கட்டுதான் பேசினார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? திட்டினான்னு திட்ட மாட்டார். சட்டசபையிலேயே அமைதியாக தான் பேசுவார், மற்ற எல்லாம் குதிக்கொண்ட பாட்டு பண்ணி அமைதியாக. அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்கள் திருப்பி விடுறது சாதாரண காரியம் இல்லை. அது திருப்பி விடுறதுக்கான வேலையை தான் நிர்மலா சீதாராமன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது குறித்து வைகை செல்வன் வந்து வேறு விதமாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் அப்படிங்கிறதுல காட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதை பார்க்கும்போது வைகை செல்வன் வெர்சஸ் செங்கோட்டையன் மோதல் முற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முன்னாடி நிற்கிது. வைகை செல்வன் என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர், திறமையானவர், புலவர், அதிமுகவில் இருக்க பெரும் இளம்கட்ட தலைவர்களில் எதிர்காலம் மிக்க தலைவர் அவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அவரை பேச வச்சிருப்பாங்களான்னு தோன்றேன். எடப்பாடி என்ன பண்ணுவார், 4 பேர் கூப்பிடுவார், நீ ஸ்டேட்மெண்ட் விடு, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விடுங்க. அவர் விட்டா அவருக்கு ஈக்குவல். அது இல்லாமல்
நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்க பொதுச் செயலாளர் ஸ்டேட்மெண்ட் விட்டா 4 பேர் காரி துப்புவான். ஏன் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போய் ஏன் ஸ்டேட்மெண்ட் விடுறேன்னு. இப்போ வைகை விட்டா ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் கட்சியில் அவர் கட்சியிட உறுப்பினர், மூத்த உறுப்பினர், அவர் கேள்வி கேட்க முடியும். ஸோ வைகை செல்வனை விட்டு ஸ்டேட்மெண்ட் விட வைக்கிறதே எடப்பாடி தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் பெருசாக யாரும் எடுத்துக்கல. ஆனால் வைகை செல்வன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சில வார்த்தைகள்லாம் விட்டுட்டார். அது கூட ஏன்னு கேட்டாங்கன்னா வைகை செல்வனோட குணாதிசயங்களில் அது இல்லை. அவர் இன்றைக்கி சாஃப்ட் மேன், மினிஸ்டராக இருக்கும்போது கூட அமைதியாக இருப்பார். பட் இப்போ அரசியல் களம் மாறிட்டு வரதுனால இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு தெரியுதே தவிர தமிழக அரசியலுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, பழசம் எல்லாமே. கட்சி நலனுக்காகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து நேரில் போய் சந்தித்தேன் என செங்கோட்டையன் அவர்கள் விளக்கம் அளித்திருப்பது அதிமுக தொண்டர்களை ஏற்புடைய செய்யுமா இந்த கருத்து? அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர் எல்லாருமே கூட்டணி போகணுன்றாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இல்லைன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதிமுக தனியாக போட்டி போடும், பாரதிய ஜனதா தலைமையில் என்டிஏ தனியாக போட்டி போடும், சீமான் தனியாக போட்டி போடுவார், விஜய் தனியாக போட்டி போடுவார், ஒரு 4-5 பிளேயர் தனியாக போட்டி போடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? கூட்டணி பலமுள்ள திமுக சுலபமாக ஜெயிச்சுட்டு போயிடும். ஏன்னா திமுக போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிஜேபிக்கும் போடுவாங்க, ஏடிஎம்கேக்கும் போடுவாங்க, விஜய்க்கும் போடுவாங்க, சீமானுக்கும் போடுவாங்க. இவங்க 4 பேர் ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த 4 ஓட்டு அப்படி இவங்களுக்கு வந்துடும். நம்பர் சட்டசபை தேர்தலாம் எண்ணிக்கை தான் கணக்கு. பெரிய ஆதாரம், பெரிய ஆதரவு, எதிர்ப்புலாம் கிடையாது. 2000 ஓட்டு 1000 ஓட்டில் ஜெயிச்சவங்கள 50 பேர் இருக்காங்க. ஒரு ஓட்டில் அப்பாவை தோற்று போனார் இன்பதுரைட்டர். அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் எண்ணிக்கை தான் முக்கியம், கொள்கையெல்லாம் அப்புறம் அடுத்த லெவல் தான். ஸோ எண்ணிக்கை முக்கியம். அந்த மாதிரி இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க? எதிர்கட்சிகள் ஒற்றுமை தேவை அப்படிங்கிறதுக்கு தான் நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் முதல்ல கத்திட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 26 திமுக அகற்றணும். யார் வர போகிறாங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், அது முக்கியமே கிடையாது. திமுகவை அகற்றி பதவியில் எடுக்க வைக்கணும். யார் உட்கார போகிறாங்க உட்காந்து பேசிட்டு போவோம். முதலமைச்சராக எடப்பாடி கூட வரலாம், செங்கோட்டையன் கூட வரலாம், யார் வராங்களோ வரலாம். எடப்பாடிக்கு என்ன பயம்னா நாளைக்கு ஏக்நாத் சிண்டமா நம்ம கவுத்து விட்டா என்ன பண்ணுறதுன்ற பயம். அவர் பதவி போயிடுமா? அவரோட ஒரே செல்ஃபிஷ்னஸ் என்னன்னா எனக்கு பதவி வேணும், முதலமைச்சர் அடுத்து. ஆனால் தனியாக போட்டி போட்டாருன்னா ஜெயிக்க மாட்டேன்னு அவருக்கே தெரியும். இப்போ முதலமைச்சர் பதவி ஒன்று என்ன பண்ணோம்? பாஜகவோட கூட்டணி போனால் அந்த கூட்டணி வலுவாக இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி விவரம் ஒரே அன்னைக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சுட்டு போட்டோம். எப்படி நம்ம சொன்ன கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏல வந்து அதிமுக இருந்ததுன்னா 40ல் 20 சீட் வந்திருக்கோம்னு சொன்னோமா இல்லையா? அதே கணக்கு தான் மெஜாரிட்டி வரதுக்கு. நீங்கள் தனியாக போட்டி போடுவதன் மூலமாக ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக உட்கார வைப்பதற்கு எடப்பாடி முயற்சிக்கிறார், முன் உதாரணமாக தெரிவிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியும். கொங்கு மண்டலத்தை தூக்க ஸ்டாலின் வந்து திட்டம் தீட்டுகிறாரா? இப்போ தொடர்ந்து 2 நாள் பயணமாக வந்து நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம் மாவட்டத்துக்கு சுற்றுப்புற நிகழ்ச்சிகள்லாம் போனார். ஆனால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வள்ளி கும்மி அந்த கின்னஸ் சாதனை வந்து படைக்கணும்னு சொல்லிட்டு பெருசாக 16,000 பெண்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சிக்கு வந்து போயிருக்கிறார். ஸோ ஸ்டாலின் பங்கேற்கிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து கொங்கு மண்டலத்தை எடப்பாடி மற்றும் அண்ணாமலையை தாண்டி நம்ம வந்து பெருசாக அங்கே அடிக்கணும் அப்படிங்கிற ரீதியில் பல காய்களை நகர்த்துக்கிறார். ஸ்டாலின் வந்து மெயினாக போனது ஊட்டியில் ஒரு மருத்துவமனை திறந்து வைக்க தான் போனார். மருத்துவமனை தேவைப்படுது ஊட்டியில், ஏன்னா ராஜாவோட கான்ஸ்டிடுவன்சி மருத்துவ கல்லூரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம், திறந்து வச்சார். திறந்து வச்சுட்டு ஊட்டியில் இருந்துட்டு அப்படியே ஒரு நாள் தங்கிட்டு அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணார். கோவை முழுக்க இப்போது செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஓகே, கம்ப்ளீட்டாக செந்தில் பாலாஜி தான் கோவையோட இன்சார்ஜ் மந்திரி. அவர் தான். அவர் கரூராக இருந்தால் கூட கோவை பார்த்துக்கிறார் அவர். ஸோ அதனால் வந்து அவர் சொன்னாரா செந்தில் பாலாஜி, சிஎம் தயவுசெய்து அப்பா இந்த மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடி வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். கொங்கு மண்டலம் பாஜக அங்கே வந்து பெருக்கிட்டு வருது, ஏடிஎம்கேவை விட்டுருங்க, பாஜக பலம் பெற்று வருது, அதை அடிக்கணும், நீங்கள் வாரம் மாதம் வந்தால் தான் முடியும் அப்படின்னு செந்தில் பாலாஜி விண்ணப்பம் வச்சு அந்த விண்ணப்பத்தை கேட்டு அடிக்கடி வர முடியாட்டி கூட எப்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இதெல்லாம் கொங்கு ஈஸ்வரன் அவர் கூட்டணி கட்சிக்காரர் 2-3 கூட்டணி கட்சிக்காரர் முறுக்கின்னு போதெல்லாம் பார்த்துவோம், வேல்முருகன்லாம். இவர் அப்படி இல்லை, கூடயே இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு அடுத்த தேர்தலில் எம்எல்ஏ பதவி கொடுத்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா கொங்கு பேட்டில் அவர் ரொம்ப பாப்புலர், கொங்கு மக்கள் கட்சி. அதனால் வந்து அவருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஆச்சு. செந்தில் பாலாஜியோட பவரையும் காட்டின மாதிரி ஆச்சு. ஒரு நாள் ஊட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆச்சு. அதுக்கு மேலே டைம் இல்லை பாவம். இப்போ எனக்கு கேட்டால் ஸ்டாலின் 1 மாதம் ஊட்டியில் தங்கலாம். ஏன்னா 1 மாதம் கொஞ்சம் ஓய்வு எடுத்து அவரும் ஓய்வறியாமல் உழைக்கிறார் பாவம். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறார். 1 மாதம் தங்கிட்டு வந்தோட தப்பு கிடையாது. ஏங்க
ஜட்ஜில் ஹைகோர்ட் ஜட்ஜில் 2 மாதம் லீவ் போடுறாங்க, 2 மாதம் ஹைகோர்ட்டே மூடுது, இன்னும் வெள்ளக்காரன் காலத்தே இன்னும் நடக்குது. கவர்னர் கூட தான் லீவ் போட்டு 1 மாதம் ஊட்டிக்கு போகிறாரு. இவர் சிஎம் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவர் போக மாட்டேங்கிறாரு. உடல் நலம் குன்றி இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செய்கிறாரு. ஆனால் கோவையில் வந்து அதிமுக வழக்கத்தில் பெரும்பங்கு இப்போ இருக்கிறது செந்தில் பாலாஜி தான். கூட்டணி குறித்து தலைமையே முடிவு செய்யும் என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கும் இந்த கருத்து என்பது அப்போ இபிஎஸ் தலைமையில தான் நான் இன்னமும் இயங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இன்று வரை அதிமுக உறுப்பினர், இன்று வரை ஒரு வார்த்தை எடப்பாடியை பற்றி ஸ்டேட்மெண்ட்டோ திட்டினதோ கிடையாது. அவருக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கு எது கெட்டது எது நல்லதுன்னு தெரியும். எடப்பாடிக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி சொல்ல. எடப்பாடிக்கு தலைமை பொறுப்பு லா கெட்டுறவர் அதெல்லாம் சொல்ல, எதையுமே சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவரோட சுபாவமே அப்படிதான், யாரையும் திட்ட மாட்டார். இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட செங்கோட்டையன் சொன்னாராம், நான் எப்படியாவது எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணிக்கு வர வைக்கிறேங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவர் அந்த நாற்காலில் உட்காந்து ஆசை கிடையாது, கூட்டணி ஒன்றுன்னு ஆசைப்படுறவர் இவரும் ஒருத்தர். நான் எப்படியாவது எடப்பாடிட்ட உட்காந்து பேசி அவர் கூட்டணி வழி கொண்டு வரேங்க, கட்சி உடையக்கூடாதுங்க அப்படின்ற எண்ணத்தில் இருக்கார் அவர் செங்கோட்டையன். கட்சி உடையக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கார். சைதை துரைசாமி சொன்னார், இதே மாதிரி சொன்னார். கேசி பழனிசாமி சொன்னார், இவங்கெல்லாம் எம்ஜிஆரின் செல்ல பிள்ளைகள். சைதை துரைசாமி எம்ஜிஆர் வளர்த்தவர், கேசி பழனிசாமி எம்ஜிஆர் வளர்த்தவர். இவங்களாம் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. ஆகவே அவங்களுக்கு தெரியும் அதிமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் புகழேந்தியில் பிளவுபட்டிருக்காங்க. எல்லாரும் ஒன்றா இணைக்கணும். சைதை துரைசாமி வந்து வேலை வெட்டி இல்லாதவர் என விமர்சித்திருக்கிறாரு கேபி முனுசாமி. அவர் கேபி முனுசாமி எல்லாம் சொல்லுவாருங்க, அதை பற்றி அது அரசியல் இதெல்லாம் வந்து லாவணி பாட்டு இவர். ஆனால் சைதை துரைசாமி திருப்பி பேச மாட்டார். அவர் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டிலே பரல் விட்டு எண்ணக்கூடிய ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி உண்டு. அவர் வாயில் எந்த கட்டதும் வராது. சோஷியல் ஒர்க்கர். அவர் பண்ணுற மாதிரி நல்ல காரியங்கள் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் பண்ணதில்லை. குழந்தைகள் ஐஏஎஸ் படிக்க வைக்க இலவசமாக கிளாஸ் எடுக்கிறார், கை விட்டு மாதம் 5 லட்சம் செலவு பண்ணுறாரு. ஏழை கல்லூரி மாணவர்கள்லாம் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்க வைக்கிறார். அவர் என் பணம்லாம் செலவாகலாம் பரவாயில்ல, தமிழ்நாடு முன்னுக்கு வரணும் தனியால் போராடுறார். அப்படிப்பட்ட ஆளை வந்து இவர் இப்போ கேபி முனுசாமி பேசினா, கேபி முனுசாமி பௌஷ் எங்களுக்கு தெரியாது, அவர் யோகியது எங்களுக்கு தெரியாதா, அவர் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியாதா, அவர் மேலே என்ன வடக்கு இருக்குன்னு தெரியாதா, அந்த மாதிரி பேசக்கூடாது. வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார் அவர். அது அவர் இவ்வளோ பெரிய துக்கத்திலேருந்து வெளியில் வந்து எவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் கட்சியோட லாயலிஸ்ட்டு, இவங்கள மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. கேசி பழனிசாமி, சைதை துரைசாமிலாம் கட்சி நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரு நலம் விரும்பிகள். அவங்களுக்கு துச்சமாக மன்னிச்சு பேசக்கூடாது, தப்பு. அண்ணாமலை பிரதமர் கூட ஆகலாம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பேசியிருக்கிறார் பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் அவருடைய சேனலில். ஒரு டைட்டிலும் அது மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அது மாதிரியான ஒரு அண்ணாமலைக்கு அப்படி ஒரு எதிர்காலமெல்லாம் இருக்கா? ஏங்க அமெரிக்க ஜனாதிபதி விட்டீங்களே, அது சொல்லுங்க. அமெரிக்க ஜனாதிபதி ஆவாரா அண்ணாமலை? சரியா வருது, கரெக்டாக வருது. அமெரிக்க ஜனாதிபதி ஆவாரா அண்ணாமலை? வருது. பிரதமர்லாம் வர முடியாதுங்க. அது எல்லாம் நார்த் இந்தியன் லாபி, பஞ்சாபி லாபி. அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டுக்காரன பிரதமர் ஆக்கிறது முடியாது. தேவகவுடா தான் தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரே சவுத் இந்தியன் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு அப்புறம் யாரும், நரசிம்மராவ் ஆந்திரா முன்னாடி ராஜீவ்காந்திக்கு மரணத்துக்கு அப்புறம் வந்தது, அவர் தேர்ந்தெடுக்கப்படல. அவரும் நாமினேஷன் தான். நரசிம்மராவ், தேவகவுடா, மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தான் கம்ப்ளீட்டாக. யூபி பெல்ட்டு, அந்த பெல்ட்டு தான் வரும். அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் பிரதமர் ஆவாரன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் ஆகிறதுக்கான தகுதி உள்ளவரான்னு கேட்டால் உள்ளவர். ஏங்க மூப்பனார் பிரதமர் ஆகிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணாங்க, ஒரு சான்ஸே வந்துச்சு. சான்ஸ் வந்தது, எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க. ஹர்கிஷன்ஜி, சுர்ஜி சொன்னார், மூப்பனார்ஜி யூ பிகம் பிரைம் மினிஸ்டர் டுமாரோ, வில் சப்போர்ட் யூ. சிபிஎம், காங்கிரஸ் எல்லா கட்சியும் சொல்லிது. மூப்பனாரும் யோசிச்சார், பண்ணலாமா எடுத்துக்கலாம் போனாமான்னு. ஏதோ பெரிய தலைவர் அது கெடுத்து விட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஏன்னா அவரும் வரக்கூடா இவரும் வரக்கூடா, கெடுத்து விட்டான்னு சொல்லுவாங்க. ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து இப்போ மத்திய அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான போர்ட்ஃபோலியோ தமிழர்கள், வெளியுறவுத்துறை, நிதி, ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், அதெல்லாம் ஏர்முருகன் இருக்காரு, அவங்களாம் இருக்காங்க. ஸோ மத்திய அமைச்சரவையில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அண்ணாமலைக்கு? கண்டிப்பாக இருக்கும். இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாம், அது வாய்ப்பு இருக்குது. பிரதமர் ஆவாரன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டூ ஏர்லி. இன்னும் 20 வருஷம் கழிச்சோன்னா அந்த ஆசை, அந்த வாய்ப்புக்கு ஓரளவுக்கு சாத்தியப்படும். நாட் நவ், 20 இயர்ஸ் ஆகும். ஒரு 16 தான் அந்த பதவிக்கு வர முடியும். இந்தியாவிலே யங்கஸ்ட் பிரதமர் அந்த மாதிரி 40 வயசுல பிரதமர்லாம் யாரும் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அது அனுபவம் மிக்க பதவி.
இப்போ ஜனாதிபதியே 80 வயசு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 40 வயசுலலாம் வந்து பிரதமராக வருது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒன்று அண்ணாமலை பாப்புலராக இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம் ஓரளவுக்கு. யூபி, எம்பி, ஹிமாச்சல், அருணாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் அண்ணாமலை தெரிய வாய்ப்பு இல்லையே. கடந்த முறை அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றிருந்த போது வந்து சந்தோஷ், அதன் பிறகு ஜேபி நட்டா, அமித்ஷா ஆகியோர் வந்து இணைந்து தான் வந்து அண்ணாமலைட்டே வந்து ஒரே ரூம்ல வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற ரீதியெலாம் தகவல் வெளியாக இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது மீண்டும் டெல்லி விசிட் போறாரு அண்ணாமலை அவர்கள். ஸோ இந்த விசிட்ல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் நினைக்கிறீங்க? சரி, அண்ணாமலை அடுத்த தலைவர், அது ஒன்றும் டவுட்டே கிடையாதுங்க. நயினார் நாகேந்திரன் வருவாரு, வானதி சீனிவாசன் வருவாங்க, எல்லாம் சொல்லிட்டாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு செய்திகள் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, யார் யார் தலைவராக வரணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களாம் யூடியூப் சேனலில் ஆளுங்களை செட்டப் பண்ணி பேச வைக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் பார்க்கிங் டாக்ஸ் தான் செட்டப் பண்ணி பேச வச்சு, அடுத்த தலைவர் வானதி, அடுத்த தலைவர் நயினார், அடுத்த தலைவர் பொன்னார், நடுவில் அடுத்த தலைவர் தமிழிசை, திருப்பி திருப்பி கொடுப்பாங்களாம் தமிழிசை. ஒரு தடவைக்கு மேலே கிடையவே கிடையாது சான்ஸு. இவங்களுக்கு பயிலா பற்றி தெரியல, திருப்பி தமிழிசை கொடுக்க மாட்டாங்க, பேச வைக்கிறாங்க. அது மக்கள் அது எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் இது தெரியும் சும்மா பேச்சு பாடுறாங்க, சில பேர் வந்து அப்படியே நினைக்கிறாங்க. நமக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியும், இதெல்லாம் சொல்ல வைத்து பேசப்படும் தகவல்கள் என்றைக்குமே மனசுலேருந்து பேசினா உண்மையாக இருக்கும். இன்னொரு சொல்லி நான் பேசினா வச்சுங்க, நீ கண்டுபிடிச்சிருவீங்க. பிரகாஷ் சார் வந்து வேற யாராவது சொல்லி பேசுகிறாருங்க, நான் வந்து எல்லாத்தையும் பேசுவேன். ஆனால் இன்னொருத்த என்கிட்ட வந்து இதை சொல்லுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, உரிமையும் கிடையாது. இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் கேட்பேன் என்ன நடந்தது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு 5-6 தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஃபோனில், எங்கிட்ட ரகசியமாக பேசுவாங்க. ஆகவே இந்த பேச்சை வச்சு நம்ம இடம் போட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து இது கண்டிப்பாக ஒரு பெரிய பலம் பொருந்திய கூட்டணி ஆகிறதுக்கு டெல்லி முயற்சி எடுக்குது. நிர்மலா சீதாராமன், அமித்ஷா 2 பேரும் தான் அதுக்கு முன்னோடிகளாக இருக்க போகிறாங்க. இப்போ சென்னைக்கு அமித்ஷா வந்தார்னா பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் துவங்கும். அப்போ தான் உண்மையாக நம்ம தமிழ்நாட்டோட என்டிஏ நிலவரம் தெரியும் நான் நம்புறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி.